திமுக கோட்டையில் ஓட்டை போடும் விஜய். ராகுல் காந்தியா இப்படி? ஸ்டாலினே எதிர்பார்க்காத பின்னணி என்னவென்று பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் யாரும் எதிர்பாராத ஒரு புதிய அரசியல் திருப்பம் அரங்கேறத் தொடங்கியுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சி இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் தீவிரம் அடைந்துள்ளதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. திமுகவில் எல்லாருமே விஜய் பாஜகவுடன் சேருவார், அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார், பாஜகவின் பி டீம் என்று விஜயை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். ஆனால் விஜய் சத்தமே இல்லாமல் திமுக கூட்டணி என்று ஆலமரத்திற்கே குறிவைத்து கிளைகளை ஒவ்வொன்றாக வெட்டுவதாக தெரிகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற ஆணிவேரையே விஜய் வெட்டுவதற்கு தயாராவதாக அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அப்படி நடந்தால் திமுக கூட்டணியில் விழுந்த பெரிய விரிசலாக பார்க்கப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கடந்த 2004ஆம் ஆண்டில் தொடர்ந்து 2025 வரை தொடர்ந்து வந்துள்ளது. இடையில் 2014ஆம் ஆண்டு மட்டும் கூட்டணி அமையவில்லை. மற்றபடி தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் கடந்த 8 தேர்தல் களத்தை திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்துதான் சந்தித்திருக்கிறது. தற்போது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது. இதற்கு திமுக தலைமை பிடிகொடுக்க மறுத்து வருகிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், வேலுச்சாமி, பிரவீன் காந்தி என தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுகவுடன் இருந்தால் திமுகவின் கிளை கழகம் போலவே காங்கிரஸ் கட்சியை பார்ப்பார்கள் என்றும் இது காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லது அல்ல என்று நினைக்கிறார்கள். திமுக ஆட்சியில் பங்கு தர மறுப்பதால் பிளான் பியாக தாவேகாவை காங்கிரஸ் பார்த்து வருகிறது. ராகுல் காந்தி விஜய் இடையேயான நட்பு மற்றும் சமீபத்திய தொலைபேசி உரையாடல்கள் இந்த கூட்டணிக்கு அஸ்திவாரமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டணி அமைந்தால் ஏற்பட போகும் 3 முக்கிய மாற்றங்கள் என்னவென்றால், விஜயுடன் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் ரசிகர் பட்டாளம் காங்கிரசின் பாரம்பரிய வாக்கு வங்கியுடன் இணையும் போது அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் திமுகவை நோக்கி இருக்கும் சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகள் தாவேகா காங்கிரஸ் என்ற மதச்சார்பற்ற புதிய கூட்டணிக்கு திரும்பும் அபாயம் இருக்கிறது. 2026இல் கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்களிலும் காங்கிரசின் கரத்தை வலுப்படுத்த விஜயின் ஸ்டார் பவர் உதவும் என டெல்லி மேலிடம் கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்திருப்பதன் மூலம் திமுகவிடம் ஒன்று பேரம் பேச தாவேகாவை பயன்படுத்தலாம் என்றும் அல்லது விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி சேரலாம் என்றும் தகவல்கள் பரவுகிறது. இது இரண்டுமே திமுகவிற்கு நல்லது அல்ல. வலுவான கூட்டணி எப்போது உடையும் என்று காத்து கொண்டிருக்கிற அதிமுக மற்றும் பாஜக அப்படி உடைந்தால் அது திமுகவிற்கு பெரிய பாதிப்பாகும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள்.